கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்துள்ளோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 11 ஆகிய வசனங்கள். என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இந்த கடைசி காலத்திலே உலகத்துக்குள்ளே வேக வேகமாக ஓடும்போது நிறைய காரியத்தை மறந்து போயிடுவாங்க. இந்த கடைசி காலத்திலே எதை மறந்துடும் அப்படின்னா, புத்திமதியை மறந்தீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க, சர்ச்சில் பாஸ்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது வசனத்தின் மூலியமாக ஆவியானவர் நமக்கு அநேக காரியங்கள் கற்றுக் கொடுப்பார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் வளரும்போது, வளர்ந்ததுக்கப்புறம் நிறைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவத்துக்குள்ளே, சிற்றின்பத்துக்குள்ளே, அசுத்தத்துக்குள்ளே, துன்மார்க்கமான வாழ்க்கைக்குள்ளே, பாவத்துக்குள்ளே, இச்சைக்குள்ளே சில குடும்பத்திலே சிக்கி கொண்டு தவிப்பாங்க. சில குடும்பத்தில் சொல்லிடுவாங்க, இந்த பாவத்தில் விழுந்துட்டேன், என்னால் எந்திரிக்க முடியல அப்படிம்பாங்க. என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. ஒரு குடும்பத்தை கர்த்தர் மீட்டு எடுக்க பல முறை சிட்சை கொடுக்கிறார், கடிந்து கொள்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கடிந்து கொள்ளும் போது ஒரு சோர்வு வந்துடும். ஒரு 18 வயசு வாலிப மகள் வீட்டுக்குள்ள கயிறு மாட்டி இறந்து போயிட்டா. அப்போ அவங்க அம்மா இறந்த ஒரு வாரம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல 3 மாசத்திலேயே என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அதிலே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷம் என் மகளை பொத்தி பொத்தி வளர்த்தேன். பக்கத்தில் சர்ச்சுக்கு போய் பைபிள் வசனம் வாசித்து, சர்ச்சில் பரிசுத்தவான்கள் கீழ்ப்படிந்து என் பிள்ளைய நான் பத்திரமா வளர்த்தேன். வசனத்தை சொல்லி சொல்லி தான் வளர்த்தேன். நான் உடனே கேட்டேன், ஏன் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன். வீட்டில் வெளியில் பால் வந்துச்சு, படுத்தே கிடக்காத, போய் வாங்கிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டேன். சும்மாவே கிடக்காத, போய் வாங்கிட்டு வாப்போ, சில காரியங்களை பழகு அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஏதாவது சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். அந்த கடிந்து கொள்கிற வார்த்தை அவளுக்கு பிடிக்காமல் அவள் வீட்டுக்குள்ள ஃபேனில் கயிறு மாட்டி செத்து போயிட்டா. ஒரு வாரம் தான் ஆச்சு. அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாமல் தையல் மிஷின், அவளுக்குள்ள எல்லா ட்ரெஸ்ஸு, அவளுக்குள்ள எல்லா ஃபோட்டோ எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு, ஒரே ஒரு பேக் மட்டும் இப்போ எடுத்துட்டு நான் வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டேன். என் மகா இறந்து ஒரு வாரம் தான் ஆச்சு, ஏன் என் மகா என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ இந்த கடைசி காலம் கடிந்து கொள்ற பிரசங்கமும் குறைஞ்சிட்டு வருது. பிள்ளைகள் கடிந்து கொண்டால் அம்மா அப்பா நல்லது தானே சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லி கீழ்ப்படுகிற பிள்ளைகளும் குறைஞ்சிட்டு வருது.
இரவு நேரத்தில் இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னா, கடிந்து கொள்ளும் போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் ஏன் உங்க வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்றதெல்லாம் இப்ப கேட்க மாட்டாங்க. கடைசி காலத்திலே கடிந்து கொள்ற பிரசங்கமும் குறைஞ்சிரும். தண்டனை பத்தியும் பேச மாட்டாங்க. சிக்ஷை இருக்கு, பாடுகள் இருக்கு, உபத்திரம் இருக்கு, அதெல்லாம் இப்ப பேச மாட்டாங்க. கிருபையின் காலத்திலே ஆசீர்வாதமான பிரசங்கம் கேட்டிருப்பீங்க, நிறைய வாக்குத்தத்தங்கள் கேட்டிருப்பீங்க. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து. கர்த்தர் என் மேல் அன்பா இருந்தால் என்னை சிட்சிப்பாராம். இதுதான் பைபிள் ரெக்கார்டு. கடைசி காலத்திலே ஒரு பக்கம் கள்ள உபதேசமும் இருக்கு. அவங்களுடைய டீச்சிங்ல என்ன இருக்கும் அப்படின்னா, தண்டனை கிடையாது, நியாய தீர்ப்பு கிடையாது, சிக்ஷை கிடையாது, பாடுகள் கிடையாது, உபத்திரங்கள் கிடையாது, இது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி டீச் பண்ணி ஜனங்களை தவறா வழி நடத்துவாங்க. அவங்களுடைய முடிவு என்ன அப்படின்னா, 2ஆம் மரணமாகிய அக்னி கடல். அந்த கள்ள ஊழியருடைய பிரசங்கத்தினுடைய முடிவு 2ஆம் மரணமாகிய அக்னி கடல். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரணும் அப்படின்னா, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து. அப்ப எல்லாருக்கும் இந்த சிட்சை உண்டா அப்படின்னா எல்லாருக்கும் கிடையாது. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனுக்கு மட்டும்தான் சிட்சை, மற்ற எல்லாருக்கும் கிடையாது. இப்ப என்னுடைய வாழ்க்கையிலே நான் கையில பைபிள் எடுக்கிறதுக்கு முன்பாக என்னோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு எல்லாமே எனக்கு தெரியும்ல. ஆனா சிட்சை மூலியமாக, பாடுகள் மூலியமாக, உபத்திரங்கள் மூலியமாக, நெருக்கங்கள் மூலியமாக, தண்டனை மூலியமாக நான் கையில பைபிள் எடுத்து வாசித்துவேன். ஆனால் இந்த பாடுகளுக்கு பின்பாக ஒரு மேன்மை இருக்கு, எனக்கு நித்திய ஜீவன் இருக்கு. இந்த பூமியிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம், உண்மையா வாழ்ந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம், பரிசுத்தமா வாழ்ந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். எந்த ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்காமல், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். மெய்யான தேவனையும் தேவகுமாரனா வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவையும் நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரையும் திரியேக தேவனை நாம் தொழுது கொள்ளும் போது ஆசீர்வாதம். இரவு நேரத்திலே கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து. இப்போ நீங்க இரவு நேரத்தில் இணைந்திருக்கலாம். உங்களை கர்த்தர் சிட்சிக்கிறார் என்றால் உங்க மேல அன்பா இருக்காருன்னு அர்த்தம். இல்ல ஒருவேளை எனக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா இன்னும் பின்னாடி வசனம் இருக்கு, அதுல நம்ம கண்டுபிடிக்கலாம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து. இது எல்லாருக்கும் கிடையாது இந்த பிரசங்கம். ஏன்னா சில குடும்பத்துல இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் எனக்கு சிட்சை கிடையாது, எனக்கு தண்டனை கிடையாது, கடிந்து கொள்றதை நான் கேட்க மாட்டேன், எனக்கு பாடு கிடையாது, எனக்கு உபத்திரம் கிடையாது, நான் இஷ்டம் போல வாழலாம் அப்படின்னு சொல்லி கடைசி காலத்திலே அநேக ஜனங்கள் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. இல்லை, நான் பரலோகத்துக்கு போகணும், நான் தேவனுடைய சிட்சையை நான் ஏற்றுக்கொள்வேன், அவர் என்னை எப்படி வாழ சொல்றாரோ நான் அப்படி வாழ்வேன், நான் கர்த்தருடைய கரத்துக்குள்ளே அடங்கியிருப்பேன், என்னை கர்த்தர் சிட்சித்து வழி நடத்துறாரா, ஆமேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க மேலதான் தேவனுடைய கிருபை அளவுக்கு அதிகமா இருக்கும். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ
அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். எந்த மகனையும் தண்டிக்கிறார் அப்படின்னா, உலகத்துல எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த இரவு நேரத்துல இணைந்திருக்கிறீங்களோ, உங்களை பரலோகத்துக்குள்ள கொண்டு போறார் அப்படின்னா முதல்ல சிட்சை உண்டு. தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் எந்த மகளையும் தண்டிக்கிறார். எதுக்கு தண்டிக்கிறார்? இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போறோம், காலேஜ் படிப்போம். சின்ன வயசுல டீச்சர் கீழ்ப்படிந்தா மட்டும்தான் மார்க் தருவாங்க. காலேஜ் போனதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன பாடம்லாம் படிச்சா மட்டும்தான் அடுத்த லெவல். ஒண்ணுமே இல்லாம இஷ்டம் போல போயிட்டு வந்தாங்க அப்படின்னா பைபிள போட்டிருக்கு வேசியின் பிள்ளைகள் என்று எழுத போட்டிருக்கு. அப்ப ஏன் தண்டிக்கிறாங்க, ஏன் சிட்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கையில பைபிள் எடுத்து ஆழமா கவனிச்சு பார்க்கும்போது ஏன் கடிந்து கொள்றாங்க? இதெல்லாம் எதுக்கு? ஏன் நம்ம இஷ்டம் போல வாழ வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது யோசித்தால் வேசியின் பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் எந்த மகளையும் தண்டிக்கிறார். அப்ப நம்மளை பரலோகத்துக்குள்ள அழைத்து கொண்டு போனோம் அப்படின்னா இந்த பூமியில இஷ்டம் போல, அதாவது வணங்கா கழுத்துள்ள ஜாதி என்று எழுதப்பட்டிருக்கு. முறுமுறுக்கிற ஜனம், மாறுபாடான ஜனம், இஷ்டம் போல வாழ்கிற ஜனம், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, கடிந்து கொள்ளும்போது மனம் திரும்ப மாட்டாங்க, சிட்சிக்கும் போது மனம் திரும்ப மாட்டாங்க, தண்டிக்கும் போது மனம் திரும்ப மாட்டாங்க, இஷ்டம் போல வாழ்வாங்க. அவங்களுடைய முடிவு என்ன அப்படின்னா 2ஆம் மரணமாகி அக்கினி கடல். ஏன் சிட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டால், திருத்தும் நோக்கத்தோடு. நம்ம மனம் திரும்பினா மட்டும்தான் பரலோகத்துல போக முடியும். நம்ம மனம் திரும்பினாதான் பரலோகத்துல போக முடியும். யாரெல்லாம் இந்த இரவு நேரத்துல இணைந்திருக்கிறீங்களோ, உங்க வீட்டுல ஒருவேளை கையில பைபிள் இருக்கா? புதிய ஏற்பாட்டிலே 309 பக்கம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 11 ஆகிய வசனங்கள். அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா, சிட்சிக்கிற தேவன், கடிந்து கொள்கிற தேவன், தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிற தேவன். இப்ப இந்த கடைசி காலத்திலே நிறைய கள்ள உபதேசத்திலே தேவன் தண்டிக்க மாட்டார், தேவன் சிட்சிக்க மாட்டார், தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்க மாட்டார், நம்ம இஷ்டம் போல வாழலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கள்ள உபதேசங்கள் இருக்கு. அதுக்கு பேரே கள்ள உபதேசம். மனம் திரும்புற பிரசங்கம் அங்க இருக்காது. மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறினால் நித்திய ஜீவன். இல்லை நாங்க இஷ்டம் போலதான் வாழ்வோம் அப்படின்னா வேசியின் பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். அதை ஞாபகப்படுத்த தான் இந்த இரவு நேரத்தில் இந்த செய்தி. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? சிட்சையை யாரெல்லாம் சகிக்கிறீர்களோ அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். நீங்க எல்லாம் பிள்ளைலாம் இப்படிதான் இருக்கணுமா அப்படி எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அம்மா அப்பா பிள்ளைகளை இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் ட்ரெஸ் போடணும், இப்படிதான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல அம்மா அப்பா சொல்லி கொடுப்பாங்க. சில வீட்டுல அம்மா அப்பா சரியில்லை அப்படின்னா பிள்ளைகளுக்கு அந்த கருத்தை சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா அந்த கடைசி காலத்துல இப்ப நிறைய வீட்டுல இப்ப அம்மா அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றதுனால அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகளை சிட்சிக்க மாட்டாங்க. இஷ்டம் போல தாறுமாறா, மாறுபாடா, முறுமுறுப்பு,
வணங்க கழுத்துள்ள ஜாதியா இருப்பாங்க. பைபிள் பிரகாரம் நம்ம பார்க்கும்போது ஒருவேளை உங்க வீட்டில் கீழ்ப்படுகிற காரியங்கள், சிட்சிக்கிற காரியங்கள், தண்டிக்கிற காரியங்கள், உபத்திரப்படுத்துற காரியங்கள், பாடுகள் வழியா நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க தேவ சித்தத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. 8ஆம் வசனத்திலே எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. ஒருவேளை சிட்சையா உங்களுக்கு இல்லாம இருக்கு அப்படின்னா வேசி பிள்ளைகளா இருப்பீர்களே என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த இரவு நேரத்துல நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, கீழ்ப்படிந்தால் அந்த பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கு, சத்தியத்துல நடக்கிறாங்க, உண்மையா வாழ்வாங்க, நீதியை பின்பற்றுவாங்க. சில குடும்பத்திலே இந்த கடைசி காலத்திலே, இந்த கள்ள உபதேசத்திலே கடைசி காலத்திலே மனம் திரும்புற பிரசங்கம் இருக்காது. அதுலலாம் எப்படி சொல்லிடுவாங்க அப்படின்னா, சிச்சை கிடையாது, கடிந்து கொள்றது கிடையாது, தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்க மாட்டார், நீங்க இஷ்டம் போல வாழலாம், நம்மெல்லாம் கிருபையின் காலத்துல இருக்கோம், நம்ம எல்லாரும் ஆசீர்வாதம் மட்டும்தான், நமக்கு வேற எதுவுமே கிடையாது, உபத்திரம் கிடையாது, பாடு கிடையாது, நியாயத்தீர்ப்பு கிடையாது சொல்லி ஒரு 6-7 பாயிண்ட் கரெக்டா பர்டிகுலரா பேசுவாங்க. அது எல்லாமே கள்ள உபதேசம். அடுத்தாப்புல 9வது பாயிண்ட் 9 முதல் 11 ஆகிய வசனங்கள். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவோ. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம நல்லா பிழைக்கணும் அப்படின்னா ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்கணும். இப்ப இந்த கடைசி காலத்திலே இந்த கள்ள உபதேசத்திலே அடங்கி வாழணும், கீழ்ப்படியணும், மனம் திரும்பணும், உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும், இப்படி ஒரு டாபிக் இருக்காது. அப்ப அந்த அந்தி கிறிஸ்துக்கு ஊழியம் பண்றவங்கள நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இஷ்டம் போல வாழ்ந்தாலும் கர்த்தர் நீ ஆசீர்வதிச்சுருவாரு. பைபிள் என்ன போட்டிருக்கு? அடங்கி வாழணும். நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா. நம்ம நல்லா பிழைக்கணும் அப்படின்னா ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்கணும். அப்ப அந்த கடைசி காலத்திலே நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி நடக்கணும்னு சொல்லி பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. அது 9வது வசனத்துடைய அர்த்தம். அடுத்தாப்புல 10வது வசனம், அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். யாரு அப்படின்னா அம்மா அப்பா, சரீரத்தின் தகப்பன்மார்கள், நம்மளை பெற்றெடுத்த அம்மா அப்பா. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். ஆனா இவரோ அப்படின்னா நம்மளை உருவாக்குன தேவன், ஆவிகளின் பிதா. இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நம்முடைய காலிங் என்ன, நம்முடைய அழைப்பு என்ன அப்படின்னா பரிசுத்த அழைப்பு. அந்த பரிசுத்த அழைப்புக்கு நேராக நம்மளை நடத்துறதுக்காக ஆவிகளின் பிதா சிட்சிக்கிறார், பிரயோஜனத்துக்காகவே நம்மளை சிட்சிக்கிறார். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, வேசியின் பிள்ளைகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது வேசிக்குள்ள போய் சிக்கி கொள்வாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அசுத்தத்துக்குள்ளேயோ அருவருப்புக்குள்ளேயோ பாவத்துக்குள்ளேயோ இல்ல தேவையில்லா காரியத்துல போய் சிக்கி கொள்ள மாட்டாங்க. அதனாலதான் அம்மா அப்பா சிட்சிக்கும் போது எப்படி நம்ம கீழ்ப்படுகிறோமோ அதே போல நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் நம்ம அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா அப்படி சொல்லிட்டு தான் தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. தம்முடைய பரிசுத்தத்துக்கு அப்படின்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் கூட போய் நம்ம வாழ போறோம், அந்த பங்குக்குள்ள நம்ம போக போறோம். அதுக்காக
பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அப்ப எதுக்காக நம்மளை சிட்சிக்கிறார் அப்படின்னா, பிரயோஜனத்துக்காகவே. நம்ம எப்படி வாழணும், என்ன செய்யணும் எல்லாம் தேவனுக்கு தெரியும். ஒருவேளை கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போயிட்டோம் அப்படின்னா உடனே நம்மளை சிட்சித்து திருத்தும் நோக்கத்தோடு சிட்சிக்கிறார். உங்க வீட்டில் ஒரு டைரி இருந்தால் நீங்க எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம். திருத்தும் நோக்கத்தோடு சிட்சிக்கிறார். ஏன்னா மனம் திரும்பி வாழணும். திருத்தும் நோக்கத்தோடு சிட்சிக்கிறார். அடுத்தாப்புல 11ஆம் வசனம். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணப்படும். இப்ப இந்த கடைசி காலத்திலே நம்ம வாழ்றோம். தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். இப்ப இந்த செய்தியை பேசும்போது சில குடும்பத்துல இது வரைக்கும் இந்த பிரசங்கம் கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்க இஷ்டம் போல வாழ்ந்துருப்பாங்க. ஏன்னா அவங்க போற சர்ச்சில் மனம் திரும்புற பிரசங்கம் சொல்ல மாட்டாங்க. இஷ்டம் போல வாழ சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படி வாழ்ந்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த செய்தி கேட்டோன்னே அவங்களுக்கு குத்தும் இருதயத்துக்குள்ளே. ஐயோ, மனம் திரும்ப சொல்றாங்களே, நம்ம தேவனுக்கு கீழ்ப்படின்னு சொல்றாங்களே, நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கோமே. ஏன்னா இப்ப இந்த கடைசி காலத்துல 24 மணி நேரம் உண்மையா வாழ மாட்டாங்க, பரிசுத்தமா வாழ மாட்டாங்க, தேவனோட வார்த்தையை கீழ்ப்படிய மாட்டாங்க. இஷ்டம் போல உங்களோட வாழ்க்கையில பல பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், உண்மையா வாழ்ந்தா ஆசீர்வாதம். அப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, அதுக்கு ஒரு முறை இருக்கு. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். சிட்சிக்கும் போது துக்கமாக தான்ப்பா இருக்கும். கடிந்து கொள்ளும் போது சிட்சிக்கும் போது, தண்டிக்கும் போது, உபத்திரப்படுத்தும் போது, பாடுகளுக்குள்ள அனுப்பும் போது எல்லாம் வேதனையாக தான் இருக்கும். ஆனால் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீதியாகிய சமாதான பலனை தரும். இந்த கடைசி காலம் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, சிட்சையை தற்காலத்தில் சந்தோஷமா எண்ணுகிறோமா இல்ல ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறோமா? அது ஒரு கேள்வி. அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். நீதி, சமாதானம், பலன். அப்ப நம்ம வாழ்க்கையிலே சிட்சைக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போயிடுவோம், சமாதானமா இருப்போம், பலனை பெற்றுக்கொள்வோம். ஏன்னா இந்த பூமியில நம்ம மனம் திரும்பி என்னோட வார்த்தை கீழ்ப்படிந்து பரிசுத்தமா வாழும்போது, உண்மையா வாழும்போது, நீதியை பின்பற்றும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம். இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலை வேலை எழுப்பிடுங்க. இந்த நாள் முழுது பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலையடைங்க. தேவையில்லா சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளைக்கிறங்க. நைட் ஷிஃப்ட்லேயே நைட்டு டியூட்டியில் இருக்காங்க எல்லாரையும் உங்களுடைய ஜோன் காப்பிடுகிறோம். குறைகள் குற்றங்களை மன்னிச்சிருங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திடுங்க. நாளைக்குள்ள தேவைகளை கத்த சந்திங்க. இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகளோட பேசியிருக்கீங்க. என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹாஸ்பிட்டலில் பலவீனத்தில் படுத்த படுக்கையில் எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. இரவு நேரத்தில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க நைட் ஷிஃப்டில் இருக்காங்க. நைட் நேரத்தில் எத்தனையோ குடும்பத்திலே டிரைவிங்ல இருக்காங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைங்க. கற்பத்தை நீங்க ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமருங்க. மாசமா இருக்காங்க. கர்த்தர் ஆசீர்வாதத்தை கிருபைக்காக நன்றி. டெலிவரிக்கு போறாங்க. பரம வைத்தியர் கூட இந்த நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. குடும்பமா இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையிலே தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த வீட்டுக்கு எந்தெந்த பொல்லாத ஆவியில் கிரியை செய்து கொண்டிருக்கோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறிக்கப்படட்டுப்பா. எரிந்தெறிந்து சாம்பலாட்டும் எல்லா அந்தகார கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறியப்பட்டும். எத்தனையோ தேசத்துக்குள் இணைந்திருக்காங்க. எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளி அப்ப மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்தில் அமைக்கிறோம். அப்பிரோஜனமான ஊழியக்காரன் அடியணி உங்களுடைய பதவியில தாழ்த்து அப்படிங்கிறோம். துதிகான மகிமையெல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share.
click the bell. God bless you.